வெல்கம் டு ஆல். இது ஒன்னி நாள். நான் உங்கள் ஏஜே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏஆருக்கு வந்து இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் அவர்களுடைய தலைமையில் இந்திய அணியும், ஜாஸ் பட்லர் அவர்களோட தலைமையில் இங்கிலாந்து அணியும் மோதக்கூடிய ஃபஸ்ட்டு T20 மேட்ச் தான் நடக்க போகுது. இங்கிலாந்து இந்தியாவுக்கு வந்து டூர் வராங்க. இதோட ஃபேண்டசி ப்ரிவியூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை எங்கே வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 11 மேட்ச்சு ஈடன் கார்டனில் நடந்திருக்கு. ஈடன் கார்டன் தான் கொல்கத்தாவோட ஒரு ஃபேவரட்னு கூட சொல்லலாம் இந்தியாவுக்கு. இதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 5 முறையும், பேட்டிங் செகண்டு 6 முறையும், ஆவரேஜ் ஸ்கோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 156, ஹை ஸ்கோரில் ஃபஸ்ட் பேட்டிங்கோட ஆவரேஜ் ஸ்கோர் 156, பாகிஸ்தான் வந்து 201, பங்களாதேஷ் 70க்கு 10 விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. இதுலேருந்து பார்க்கும்போது தெரியுது இது வந்து ரொம்ப ஹை ஸ்கோர் மினிவும் இல்லை. ஆனால் இந்தியா இருக்கிற இப்போ ஃபார்முக்கு ஹை ஸ்கோர் அடிக்க முடியும்னு நம்பப்படலாம். இதில் பிலோ 150 பார்த்தீங்கன்னா 150 4 முறையும், 150லேருந்து 169க்குள்ளே 3 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 3 முறையும் அங்கே வந்து ஸ்கோர் வந்து பதிவாயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது T20யில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுலர் நம்ம வந்து T20 ரெக்கார்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். T20 ரெக்கார்டை பொறுத்தளவில் எல்லாமே ஸ்பேஸ் பவுலருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாகவே இங்கே இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 60% மேலே T20யில் ஸ்பேஸ் பவுலர்ஸ் விக்கெட்டை வீழ்த்தி உள்ளார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா T20யில் 39% ஸ்பின்னர்ஸும் டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஸோ எக்ஸைட்டான ரெக்கார்டு வந்து லெக் ஸ்பின் ஆஃப் பிரேக்கில் இங்கே விக்கெட் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் ஏன் இந்த பாயிண்ட் வந்து முக்கியமானதாக அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஒரு சில பிளேயரை எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ரெக்கார்டில். ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவுமே முக்கியமான பாயிண்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உள்ளது. இந்தியாவோட ரீசெண்ட் ரெக்கார்டு ஹெட்டில் இந்தியாவோட ரெக்கார்டு பார்த்திங்கன்னா அப்பர் ஹேண்டாகவே இருந்திருக்கு. டோட்டலாகவே கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நடந்த மேட்ச்சில் இந்தியா வின்னு. செகண்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச்சில் அதே மாதிரி 3வது மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டே அப்பர் ஹேண்டாக இருக்கிறார்கள். 215 ரன்னு சதியும் இந்தியாவில் அடிக்க முடியல, அது உண்மை. தேர்ட் மேட்ச்சில் இந்தியா வின்னும், மேட்ச்சில் இந்தியா வின்னும் பார்த்துக்க முடியுது. இங்கே டோட்டலாக ஒரு ஹெட்டில் இந்த ரெக்கார்டு வந்து ஈஸியாகவே இருக்குது. போன தடவை இந்தியா இங்கிலாந்துக்கு டூர் போனப்போ இங்கிலாண்டோட ரீசெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 218 ரன் அடிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 221 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அதுவும் சப்போர்ட் இருக்குது. பாருங்கள், இங்கிலாந்து வந்து அப்பர் ஹேண்டாக இருந்திருக்காங்க. இங்கிலாந்து ஓவராலாக ரீசெண்ட் ரெக்கார்டை பார்க்குறப்போ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இங்கிலாண்டில் இப்போ கரண்ட்டாக ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கிலாந்து சைடில் இன்ஃபார்ம் ஃபார்மில் ஜாஸ் பட்லர், பென் டக்கட், ஜாக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், ஜெமி ஓவர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர்
ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நல்லாவே ஃபார்மில் இருக்கிறது இந்த டீமுக்கு பொறுத்தவரை ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்துன்னு கூட சொல்லலாம். லைனப் வந்து எக்ஸைட்டாக வர்றப்போ நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இப்போ கரண்ட் ஃபார்மில் இருக்கிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் தான். இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. இதில் அடிஷ்னலாக பிளேயர் வந்து வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து அன்அவைலபிள் ஆப்ஷன் வந்து கொடுக்கல ட்ரீம் லெவலில். இது எல்லாமே அவைலபிள் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இவங்க எல்லாருமே வந்து கரண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் கூட சொல்லலாம். T20 ஃபார்மேட்டை பொறுத்தவரை எல்லாருமே கரண்ட்டாக விளாண்டுக்கிட்டு இருக்கிற பிளேயர். சவுத் ஆஃப்ரிக்கா லீக்காக இருக்கட்டும், பங்களாதேஷ் லீக்காக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸ் லீக்கில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ நான் இதில் கொடுத்துருக்கிற கரண்ட் ஃபார்மில் உள்ள பிளேயர்ஸ். இதை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பிளேயரை எல்லாருமே நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட இன்ஃபார்ம் பிளேயர் தான் பார்க்க போகிறோம். இந்தியன்ஸை பொறுத்தவரையில் கரண்ட் ஃபார்மில் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷதீப் சிங்கு, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்க எல்லாருமே டாப் கிளாஸ் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இவங்க எல்லாருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. சூரியகுமார் யாதவை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவார்னு. ஒரு 3 மேட்ச் நடந்ததுன்னா ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணுவார். கரெக்டாக ரொம்பவுமே சீக்கிரமாக அடிக்கணும், ரன் வச்சு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுற பிளேயர். சஞ்சு சாம்சன் கரண்ட் ஃபார்ம் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க. அவருக்காக இதுக்குன்னே நீங்கள் வந்து இந்த மேட்ச்சு அவர் எடுத்துகிட்டு போகலாம். திலக் வர்மா டாப் கிளாஸ் ஃபார்மில் இருக்கிற பிளேயரு. ஹார்திக் பாண்டியாவும் ரொம்ப நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்தவரை டெஸ்ட் ஃபார்மட்டில் நல்ல ஃபார்மில் இருந்தார் ரீசெண்ட் டேஸில். அதேமாதிரியே ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர் தான். இந்த பிளேயரும் நீங்கள் எக்ஸைட்டாக நோட் பண்ணிக்கிங்க. இவங்க எல்லாருமே கரண்ட் ஃபார்மில் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நம்ம அடுத்த மேட்ச்சில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபார்மட் ஒன்று நம்ம கிளியராக சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். என்ன ஃபார்மட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஃபார்மட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மட்டு தான். ஸோ அந்த ஃபார்மட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். டி ஃபார்மட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு பிளேயரு எக்ஸாக்டாக எந்தெந்த பிளேயர் ட்ராப் பண்ணலாம், எந்தெந்த பிளேயரை வந்து எடுக்கலாம் நம்ம டீமில் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயரை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். அதுதான் மிகவும் உண்மையான ஒரு ரீசனாக இருக்குது. இந்த வீடியோவில் பொறுத்தவரையில் ஃபாஸ்ட்டு பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கு, ஷமியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. செம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நான் அந்த லிஸ்ட்டில் விட்டுட்டேன், அதையும் நோட் பண்ணிக்கிங்க. எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் தான். நம்ம கரண்ட்டில் இப்போது ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்து முடிந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கிளியரான ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு செகண்ட் மேட்ச்சுக்கு எந்த அளவு நம்ம பிளேயரை வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து லைக்கு, சப்ஸ்கிரைபரு அதுக்காக நம்ம வீடியோ போடல. நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை யாராச்சும் ஒரு ஆள் அந்த அமௌண்ட் நம்ம கிளிக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.